வேங்கடாச்சல மாஹாத்மியம் 40ஆம் அத்தியாயம். வியத் கங்கையில் புனித நீராட சரியான நேரம். ஸ்ரீ சூத்தமாமுனிவர் கூறினார், வரத்தை பெற்ற பிறகு அஞ்சனா தேவி தனது கணவருடன் மகிழ்ச்சி அடைந்தார். பிரம்மதேவரும் மற்றவர்களும் வருவதைக் கண்டதும் அவள் ஆச்சரியம் கொண்டாள். ஆனால் தனது கணவருடன் இனிமையான குரல் கொண்ட அன்னை அஞ்சனை இயல்பு நிலையை தக்க வைத்து கொண்டாள். பிரம்மதேவர் மற்றும் பிறரால் அனுமதிக்கப்பட்ட வேதங்களை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரான வியாசமா முனிவர் மேகங்களின் சலசலப்பு போன்ற கம்பீரமான தொனியில் அன்னை அஞ்சனையிடம் உரையாடினார். வியாசமா முனிவர் கூறினார், தேவி அஞ்சனையே, உலகங்களுக்கு நன்மை பயக்கும் என் வார்த்தைகளை கேளுங்கள். மதங்க முனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் நீங்கள் மாசுக்கள் இல்லாத மனதுடன் வேங்கடத்திற்கு சென்றீர்கள். நீங்கள் மிகவும் கடினமான தவம் புரிந்தீர்கள். 3 உலகங்களிலும் மிகப்பெரிய சாதனைகளை பெற்ற ஒரு வீர மகன் உங்களுக்கு பிறப்பான். எனவே நீங்கள் உணரும் நாளில் பிரசவத்தில் கங்கையில் தொடங்கி 3 உலகங்களின் அனைத்து தீர்த்தங்களும் இந்த சிறந்த தீர்த்தத்திற்குள் வரும். இந்த பிரபஞ்ச முட்டை முழுவதும் வேங்கட மலைக்கு சமமான வேறு தீர்த்தம் இல்லை. அங்கேயும் அற்புதமான சுவாமி புஷ்கரணி மிகவும் தகுதியானது. உங்கள் குழந்தையின் உணரும் நாளில் இந்த தீர்த்தம் இன்னும் சிறந்ததாகும். மென்மையான பெண்ணே, நல்ல புனித சடங்குகளை கேளுங்கள். சூரியன் மேஷராசிக்குள் நுழையும் சித்திரை நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் புனிதமான பௌர்ணமி நாளில் இந்த தீர்த்தத்தில் புனித நீராட வருபவர்களின் பலனை நான் தங்களுக்கு கூறுகிறேன். சிறந்த முக அழகு கொண்ட பெண்ணே, கங்கையில் தொடங்கி 12 ஆண்டுகள் அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடுவதால் கிடைக்கும் பலனை அவர்கள் நிச்சயமாக பெறுவார்கள். தானம் செய்பவர்களின் பலனின் உச்சத்தை கேளுங்கள். சிறந்த முக அழகு கொண்ட மென்மையான பெண்ணே, அவர்களின் பலன் பொருத்தமான இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதையே ஸ்நானம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்னை அஞ்சனை கூறினார், புகழ்பெற்ற பிராமணரே, வேதங்களை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரே, அனைத்து மலைகளிலும் மிகச் சிறந்தவரான வேங்கட மலையில் கொடுக்க வேண்டிய அனைத்து தானங்களையும் குறித்து எனக்கு கூறுங்கள். ஸ்ரீ வேங்கடாச்சலத்தில் செய்யப்படும் தான கொடைகளை புகழ்ந்து வியாசமா முனிவர் விளக்கினார். வியாசமா முனிவர் கூறினார், மலைகளில் மிகச்சிறந்த ஒன்றான வேங்கட மலையில் குறிப்பாக மானேக்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் மற்றும் சார்த்தம் ஆகிய 2 கொடைகளும் போற்றத்தக்கவை. மதுவை வதம் செய்தவரின் மகிழ்ச்சிக்காக தங்கத்தை கொடுப்பவர்கள் அனைத்து உலகங்களையும் அடைந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். சிறந்த முனிவர்களே, சிறந்த மலையில் சாலக்கிராம கல்லை கொடையாக கொடுப்பவர் மீண்டும் பிறப்பதில்லை. அவர் சரியான அறிவை பெறுகிறார். ஒரு பெரிய குடும்பத்தை கொண்ட ஒரு சிறந்த பிராமணருக்கு பசுவை தானம் செய்பவர் அதன் பசுவின் உடலில் முடியுள்ள அளவிற்கு ஆண்டுகள், அவ்வளவு ஆண்டுகள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகில் பிரகாசிப்பார். ஒரு பெரிய குடும்பத்தை கொண்ட ஒரு பிராமணருக்கு நிலத்தை கொடுப்பவரே, சொர்க்கத்திலோ அல்லது பூமியிலோ யார் இந்த நபரின் புண்ணியத்தை விவரிக்க தகுதியானவர்? வேதங்களை நன்கு அறிந்த ஒரு பிராமணருக்கு திருமணம் செய்து ஒரு பெண்ணை கொடுப்பவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைந்து பித்ருக்களுடன் இணைந்து மகிழ்ச்சி அடைகிறார். மென்மையான பெண்ணே, பயணிகளுக்கு இலவச நீர் சாவடிகளை கட்டுபவர்களின் புண்ணியத்தை ஆதிசேஷனால் கூட கூற இயலாது. வேதங்களை நன்கு அறிந்த பெரிய குடும்பத்தை கொண்ட ஒரு பிராமணருக்கு எள் விதைகளை வழங்குபவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்கிறார். வேதங்களை அறிந்தவர்களில் மிகச்சிறந்த பிராமணர்கள் உணவு தானியங்களின் தானத்தை புகழ்கிறார்கள். உணவு தானியங்களை நன்கொடையாக வழங்குபவர்களுக்கு பல மகன்கள் பிறப்பார்கள். ஒரு பிராமணருக்கு இனிமையான வாசனை திரவியங்கள், சம்பக மலர்கள், குடை, விசிறி, சௌரி, வெற்றிலை, கற்பூரம் போன்றவற்றை வழங்குபவர் நீண்ட காலம் உலக இன்பங்களை அனுபவித்து பின்னர் சொர்க்கத்திற்கு செல்கிறார். தெய்வங்களின் கணக்கின்படி 1000 ஆண்டுகள் அவர் அங்கு பல இன்பங்களை அனுபவிக்கிறார். பின்னர் அவர் ஒரு பேரரசாக பிறந்து நீண்ட காலம் பூமியை அனுபவிக்கிறார்.
பின்னர் அவர் ஒரு பிராமணராகவும் வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களின் ஆசிரியராகவும் மாறுகிறார். அதன் பிறகு சக்கரம் ஏந்திய இறைவனின் அருளால் அவர் விடுதலையை அடைகிறார். இவ்வாறு மென்மையான பெண்மணி வெங்கடாச்சலத்தின் மகத்துவம் விவரிக்கப்பட்டுள்ளது. இதை எப்போதும் கேட்பவர், அதை புகழ்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்வார். கேட்பவர் உன்னத ஆன்மா கொண்ட வியாசமா முனிவர் முதலில் கூறிய இதனை படிப்பது திருப்தியடைந்து ஆசிர்வதிக்கப்படும். அவரது குடும்பத்தில் பிறந்த அனைவரும் முக்தி அடைவார்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை. 40ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மிய புராணம் இனிதே நிறைவடைந்தது.